ஸோ ஓகே guys, இன்றைக்கி நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் போன வாட்டி ஒரு ஷேக் சேஞ்ச் சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ அந்த சேஞ்ச் வந்து ஒரு நவருக்கு வந்து புரியலையா, நான் வேகமாக சொல்லி கொடுத்துட்டேன்னு சொன்னார். ஸோ இன்னொரு வாட்டி ஸ்லோ டவுன் பண்ண சொன்னார். சரி, அந்த ஒரு நவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அவருக்கு அந்த சந்தேகத்தை அந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் மேலே எனக்கு அவ்வளோ ஸோ அதனால நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நான் 1-2 நிமிஷத்துலேயே இந்த வீடியோ நான் முடிக்க பார்க்குறேன். ஸோ அவருக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 12 வயசு பையனை இன்றைக்கி கூப்பிட்டு வந்து, ஸோ அவருக்கும் அந்த மேஜிக் ட்ரிக்கை சொல்லி கொடுத்து அவரும் கற்றுக்குவார். ஸோ அது மூலிமா அந்த ஒரு நவரும் கற்றுக்குவார். ஸோ தட் இஸ் த மேட்டர். ஸோ லெட்ஸ் இன்வைட் த பியூட்டிஃபுல், த வண்டர்ஃபுல் பர்சன். ஹாய், கம் ஹியர், ஹவ் ஆர் யூ? போதும். Hi guys. போதும் பஸ். Hi guys. மைக் How are you? I'm fine. ஸோ இன்னைக்கு சரி, வாட் இஸ் யுவர் நேம்? யுவர் பியூட்டிஃபுல் நேம்? சங்கடத்திக்கும் சனீஸ்வரன். சனியா? ஓ சனியா? சனீஸ்வரன் சிவன் பேரு. டேய், உன்னை நடிக்கதா சொன்னேன், கூப்பிடுங்க, ஓவரா பண்ணாத. ஓகே, இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அழகான மேஜிக் ட்ரிக் கத்துக்க போறீங்க. அதாவது அது எங்களுக்கு தெரியாது. இங்க ஒரு காட்டு இருக்கும், இங்க ஒரு காட்டு இருக்கும். ஸோ இந்த வரல இப்படி பிடிக்க போறீங்க. பிடிங்க, அழகா பிடிங்க. குட் பாய், குட் வெரி குட். ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ இது வந்து நீங்கள் ஷேக் பண்ணுறப்பயே சேஞ்ச் பண்ண போறீங்க. எப்படி பேபி ஷாட் டு 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 பேபி ஷேக் பண்ணுறா, அடி வாங்காத. ஓ, அடி குளுக்குற அளவுக்கு. சரி, பண்ணுங்க. இப்படி ஷேக் பண்ணுறப்ப ஒரு நிமிஷம் கூட. என்னடா இந்த கண்ணாடி ஒரு கேடு. என்னடா கோவப்பட்ட? அம்மா டேய், கட்டையை தூக்காதடா அவசரப்பட்டு. வேணாடா டேய், உன்னை அடிக்கிற மாதிரி நடிக்கதான்டா சொன்னேன், அடிக்க சொல்லல. வேணாண்டா, உலகே ஸ்கூலுக்கு போயிருவேன். அம்மா இனிமே அவன் 10 வருஷத்துக்கு எழுந்திர மாட்டான். ஏன்னா டபுள் கன்ஃபார்ம். ஏன்னா அண்ணன் அடிச்சடி அந்த மாதிரி ஒரு அடி, எப்படி அந்த மாதிரி ஒரு அடி இவெல்லாம் கூப்பிட்டு நான் வந்தேன் பாரு. என் புத்தி இருக்குல்ல, சிறுபாலே அடிச்சுக்கணும். எப்படி சிறுபாலே அடிச்சுக்கணும். அந்த இது செஞ்சு வீடியோ எல்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல படத்தை போய் பாருங்க. வீடியோ கேன்சல். அம்மா போயிட்டானா? காய்ஸ், எனக்கு கொஞ்ச நேரம் வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐ வில் செட்டில் மை ஸ்டஃப் அண்ட் கம். காலியை குச்சி விட்டானே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம், நான் கீஸ். ஸோ இந்த வீடியோவை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ போன வீடியோக்கு வந்து நிறைய பாசிட்டிவான காமெண்ட்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த காமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நான் வந்து காசுலாம் பார்க்க முடியாது. பட் இந்த காமெண்ட்ஸை வச்சு தான் நான் ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு எனக்கு பர்சனலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்சனலி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், ஐ எம் ரியலி அப்ரிஷியேட் யுவர் டைம் யூ ஷேர் ஸ்பெண்ட் வித் மீ. அண்ட் ஆல்சோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, த ரெவல்யூஷன் கார்டு. இட்ஸ் cardistry. ஸோ இந்த cardistry வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் பர்சனலி கற்றுக்கிட்டு இருக்கிறப்ப கிவ் அப் பண்ணிட்டேன் பாதியிலேயே. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பழகிறதுக்கு வந்து ஒரு 2 வாரம் என்னோட கஷ்டப்பட்டு என் கைகளெல்லாம் உடச்சி கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் அது அப்படி தான் இருக்கும். ஸோ நெவர் கிவ் அப். ஸோ இந்த மூவை நான் ஏன் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இந்த மூவை நீங்கள் வந்து cardistry மூவோட இன்வால்வ் பண்ணுறப்ப பார்க்க அற்புதமாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ ஹைலி ரெக்கமெண்ட் டு யூ guys learn that. And also some of you guys are requested for this trick, so you must be learn this and do it correctly, fluently. And also நான் வந்து some exercise, finger exercise, magician என்ன பண்ணுவாங்க before card tricks. ஸோ அதுவும் நான் சொல்லித்தரேன். And as usual, if you guys new to this channel, make sure press the subscribe button and பக்கத்துல bell button, don't forget. And also அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி விரும்பல. as usual, grab your favorite tag and join me. ஓகே கேஸ், நான் ஆரம்பத்திலேயே சொல்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி பேஷண்ட் அண்ட் ரியலி ஹார்ட் ஒர்க், நல்லா உழைப்பு போடணும். ஸோ இஃப் யூ கேஸ் ரியலி வாண்ட் டு லேர்ன் தட்,
must learn this if you want to be a better magician, if you want to be a good magician, good cardist or whatever. So you have to must be learn. So let's get to the tutorial. So இது என்னன்னா சார்லி கட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ போன வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்க பாதி காட்டை. அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 ஃபிங்கர்ஸும் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி தான் பிடிச்சிக்க போகிறீங்க. இந்த பிங்கி ஃபிங்கர் ஏன் இங்கே இருக்குன்னா, ஸோ வந்து காட்டு வந்து கீழே விழுவாததுக்காக இருக்கிறது. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த வெறும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேயும் தம் மூலியமாக நீங்கள் வந்து காட்டை இப்படி நவுத்தலாம். ஓகே, ஸோ இந்த 2 ஃபிங்கர் ஃப்ரீ ஆயிரும். அண்ட் இந்த ரிங் ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த ரிங் ஃபிங்கர், ஸோ இஸ் கோயிங் டு பி அண்டர்நீத் திஸ் கார்ட். புஷ் பண்ணோன்னே இந்த கார்ட் வந்து இங்கே வந்துடும்ல. ஸோ ஐம் சாரி, ஸோ ஸ்லோமோவாக சேர்த்துக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் ட்ராப் அண்ட் இந்த ரிங் ஃபிங்கர் உள்ளுக்கு போனோடனே இங்கே வந்துடும் இந்த பொசிஷனில் இந்த காட்டோட. தென் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ரொட்டேட் தட், தென் க்ளோஸ். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யூ ஹேவ் டு பி பேஷண்ட். ஓகே, காட்டு வந்து நீங்கள் நிறைய ட்ராப் பண்ணுவீங்க. மேபி நான் சொல்லிக் கொடுக்குறப்பையும் ட்ராப் ஆகலாம், காண்ட் ஆகலாம். ஸோ அதுக்கெலாம் கோச்சிக்காதீங்க. ஓகே, ரெடி? இப்படி பிடிச்சிக்குவீங்க, ட்ராப், தென் இந்த ஃபிங்கர் வந்து ஃப்ரீ ஆயிரும். You guys can move like this. Then index finger, ring finger வந்து உள்ளுக்கு இப்படி புஷ் பண்ணி ஒரு 45 டிகிரி ஏங்கிளில் இருக்குது. ஓகே, தென் இந்த பேக்கெட்டோட கிரிப் பண்ணி ஜஸ்ட் ரொட்டேட், தென் இங்கே வந்துடும். தென் தம் மூலிமா நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, அகெயின் ட்ராப், தென் இது வந்து ரிங் ஃபிங்கர் உள்ளுக்கு பூந்துடும். தென் ஜஸ்ட் ரொட்டேட் அண்ட் க்ளோஸ். ட்ராப், ரிங் ஃபிங்கர், தென் ரொட்டேட். ஸோ இந்த 2 ஃபிங்கர் வந்து இந்த ரிங் ஃபிங்கர் வந்து உள்ளுக்கு போனோடனே இந்த தம் மூலிமா இப்படி ரொட்டேட் பண்ணதில்ல. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்க. தென் யூ க்ளோஸ், பூம். ஒன்ஸ் அகெயின் ஸோ ஸ்பீடாக செய்கிறப்ப ஓகே, மறுபடியும் நான் எவ்வளோக்கு மெதுவாக சொல்லி, இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஹார்டான மூவ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இஃப் ஐ மிஸ்டேக் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட் டு டீச் யூ கைஸ். ஓகே, ட்ராப், தம் இண்டெக்ஸ் இங்கே வந்துடும். அண்ட் பிங்கி ரிங் ஃபிங்கர் உள்ளுக்கு புஷ் பண்ணி இந்த காட்டை எடுத்து ரொட்டேட் பண்ணி தென் தம் கோயிங் டு க்ளோஸ். ஓகே, மறுபடியும் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ட்ராப், ரிங் ஃபிங்கர் உள்ளுக்கு போகுது, then rotate, then close. It's going to be really hard. You have to practice a lot. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பழகிறப்போ ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன். எப்படின்னா, பழைய காட் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி காட்டை வந்து நீங்கள் வந்து டேப் போட்டு சுற்றிடுங்க, பாய்க்காத காட்டை. தென் இதுவும் டேப் போட்டு சுற்றிடுங்க. ஸோ இந்த காட் வந்து மூவ் ஆகாது. ஸோ யூ guys easily can practice this move. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஸோ அவ்வளோதான் பேசிக்லி, அதுதான். ஸோ புரியலன்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ஸ்லோ மோவில் தட்டி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் வந்து இந்த ஃபிங்கர் வந்து லாட் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரெச்சிங் முன்னுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். ஓகே, என்னென்னா, என் கை சின்னதாக இருக்கிற, உங்கள் கை சின்னதாக இருந்துச்சுன்னா என் கை அதை விட சின்னதாக இருக்குது. ஸோ நான் 12 வயசு பையன், ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன், ஒரு 12 வயசு பையன் இது இந்த ரெவல்யூஷன் கட் பெர்ஃபார்ம் பண்ணோடனே நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன்னா, கை சின்னதாக இருக்குது அதனால தான் வர மாட்டேங்குதுன்னு நினச்சேன். இட்ஸ் அ பிக் மிஸ்டேக். நான் 12 வயசு பையன் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு காண்டாகி, ஐயோ 12 வயசு பையன் செய்கிறானு, என்னால் செய்ய முடியலையே, எனக்கு ஒரு அவமானம். ஸோ அது நான் அந்த வெறியில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து கை சின்னதாக இருக்கிறதுக்கு அது காரணம் இல்லை, உங்களுக்கு மசில் இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரெச்சிங், இந்த கை ஸ்ட்ரெச்சிங் பத்தலை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங்க்கு போவோம். இந்த கையை வந்து இந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ எவ்வளோ வந்து இதை வந்து திருப்ப முடியுமோ அவளுக்கு ஒரு 10 செகண்ட் திருப்புங்க. புரியுதில்ல நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ அவ்வளோதான். ஸோ எவ்வளோக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஒரு 10 செகண்ட், தென் ரிலீஸ். ஓகே, தென் மறுபடியும் கண்டினியூ, தென் ரிலீஸ். ஓகே, அது ஒன்று. நீங்கள் இது கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் 2 விரல் இருக்குல்ல, இந்த கை இருக்குது. ஸோ 2 விரல் நீங்கள் இங்கே வச்சுட்டு தென் யூ கோயிங் டு ஸ்ட்ரெச். எது வரைக்கும் உங்களால் முடியுதோ அது வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி அது வலி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு
யூ கேஸ் கேன் ஃபீல் ஆன் த ஃபிங்கர். ஸோ வலி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 செகண்ட் ஒரு 10 செகண்ட் நீங்கள் இது பண்ணுவீங்க. தென் இந்த விரல் அதே தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி விரல் நீங்கள் செய்யணும். தென் அதே தான் இங்கேயும். ஸோ 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெச்சிங்க்கு உங்கள் கை மசிலுக்கு வந்து பில்டப் ஆகிறதுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஆல்சோ இது வந்து ஃபிங்கர் டான்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து எனக்கே பழக்கம் இல்லை, பட் இது உங்களால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா யூ ஆர் கிரேட். நீங்கள் வந்து கார்டிஸ்ட்ரி மூவ்லாம் ஈஸியாக செஞ்சுருவீங்க. அண்ட் ஆல்சோ ஃபிங்கர்ஸுக்கு வந்து நிறைய அபிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, என்னன்னா இந்த பிங்கி ஃபிங்கருக்கு இது இங்கே மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி, தென் இங்கே இந்த ஃபிங்கர் வந்து மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி, இதுவும் மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி. இண்டெக்ஸும் அதே தான், தம்மும் அதே தான். ஸோ யூ கேஸ் ஹேவ் டு ஃபாஸ்டர் மேக்கிங் லைக் திஸ். ஸோ ஒரு கையும் நீங்கள் அப்படி இப்படி செஞ்சிங்கன்னா, நான் பழகிட்டு தான் இருக்கேன். பட்டு சம்டைம்ஸ் எனக்கு சீக்கிரம் வரும், சம்டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரி லேக் ஆகும். ஸோ இஃப் யூ கேஸ் ப்ராக்டிஸ் தட். அண்ட் ஆல்சோ வந்து ஃபிங்கர் டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் பழகுனீங்கன்னா, நான் அதில் எக்ஸ்பர்ட் இல்லை. ஸோ நான் நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பழகுனீங்கன்னா இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஃபிங்கர்ஸ் அண்ட் யுவர் ஹேண்ட் அண்ட் மசில் மெமரிஸ். யுவர் மசில் வில் பில்ட் அப். அண்ட் ஆல்சோ கார்டிஸ்ட்ரிக்கு லாட் ஆஃப் கார்டிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் இஃப் யூ கேஸ் இன்ட்ரெஸ்டட் தென் யூ கைஸ் டு கேன் டூ திஸ் தென் கண்ணம் ஸ்டைல். ஓகே கேஸ், அவ்வளோதான் இன்றைக்கி டுட்டோரியல். என்னால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி நான் மறந்துருக்கலாம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டான மூவ். ஸோ எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். இஃப் யூ கைஸ் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் போய் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ யூ கைஸ் கேன் டிஎம் மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் @Khees52 or the link will be in the description. அண்ட் ஆல்சோ போன வீடியோ மூலிமா எனக்கு வந்து ஐ கெட் சம் மேஜிக் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ வந்து அவங்கள நான் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அண்ட் வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நான் கூட சில டைம் வந்து கற்றுக்கிட்டதை தான் நான் போடுவேன். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் யோசித்து வித்தியாசமாலாம் போட்டிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ரியலி டேலண்டட். ஸோ தருண் மெஜிஷியன் ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் ஒரு போஸ்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்குன்னு. ஸோ அவர் வந்து மேபி வந்து இட்ஸ் ரியலி ஸ்கில்ஃபுல் அண்ட் டேலண்டட் காய். ஸோ அவர் வந்து மேபின்னா சொல்ல முடியாது, இஸ் ஆல்ரெடி ப்ராமிஸ் மீ டு டீச் ஆன் மை சேனல். ஸோ மேபி அவர் வந்து உங்கள் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஹார்டான கொஞ்சம் ஸ்லைட்ஸ்லாம் சொல்லி தருவார். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு. ஸோ soon we'll be update that. If you guys new to this channel, make sure press the subscribe button and பக்கத்தில் bell button, ஏன்னா more videos is coming soon. And also நான் அடித்து சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும்னு. உங்களுக்கு மேஜிக் ஆர்வம் இருந்துச்சுன்னா மேக் ஷுர் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் தமிழில் என்ன மாதிரி கொஞ்சம் என்னையே பற்றி நானே பெருமையாக பேசக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். எப்படின்னா என்ன மாதிரி கொஞ்சம் ஃபனியாக, கொஞ்சம் ஸ்டைலாக, அப்புறம் கொஞ்சம் கூலாக செய்கிறது வந்து நான் பார்த்தது கிடையாது. அண்ட் ஆல்சோ அப்படியே நீங்கள் பார்த்துருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா மேபி நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கலாம். ஸோ லைஃப் இஸ் அபவுட் லேர்னிங் யார். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் இன் So that's all for today. Hope you guys enjoyed this video. I will see you on my next video. Peace out.